نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي إنا أرسلناك شاهدا ومبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صدق الله العظيم. கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருமை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உலகத்துக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பி வைக்கப்பட்ட இந்த மாதம் முழுவதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலங்கள், பண்புகள், பலதரப்பட்ட மக்களோட, மனிதர்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள், முறைகள், எந்த விதமான பாகுபாடும் இன்றி அவங்க எப்படி முன் வந்தார்கள் என்ற விடயங்கள் பேசிக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம், கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய தோழமைக்காக தேர்ந்தெடுத்த ஒரு கூட்டம் தான் இந்த சஹாபாக்கள் என்கிறோம். இவங்களை பற்றி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மன்கான மின்கும் முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கதுமாத், உங்களில் யாராவது ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்று ஆசை கொண்டால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துகளை முழுமையாக எடுத்து நடந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பின்பற்றணும். அவங்க இந்த உலகத்துல இப்பொழுது இல்லை. பிமன் கதுமாத், அவங்கள பின்பற்றதின் மூலமாக நீங்க நேர்வழி அடைவீங்க. அவங்க வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போன்றவர்கள். யாருடைய நடைமுறையை எடுத்தாலும் கூட வெற்றி பெறுவீர்கள். காரணம், அவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரத்துக்கு கொஞ்சம் கூட மாறுதல் செய்யாதவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்ததன் பின்னால சில விடயங்களுக்கு முன்மாதிரியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய முன்மாதிரி எங்களுக்கும் முன்மாதிரி தான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அபர்ஹும் குலூபன், உள்ளத்துல ரொம்பவும் இரக்கமானவங்க, வ ஆமக்குஹும் இல்மன், அறிவுல ரொம்ப ஆழமானவங்க, வ அகல்லுஹும் தகல்லுஃபன், துனியாவுடைய விடயங்கள்ல அலட்டி கொள்ளாதவங்க, கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவங்க, சிரம் மேற்கொண்டு சில விஷயங்கள்ல துனியாவுக்காக வேண்டி தன்னை ஈடுபடுத்தி ஆஹிராவை நாசமாக்கி கொள்ளாதவங்க ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடையும் நேசர்களாக இருந்தார்கள். இஹ்தாரஹுமுல்லாஹு லி ஸஹபத்தி நபியிஹி வ லி இகாமத்தி தீனிஹி, இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமைக்கு தேர்ந்தெடுத்தான். அவர்களுடைய மார்க்கத்தை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் தேர்ந்தெடுத்தான். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை கொண்டிருந்த இவர்கள் எல்லா நிலைமைகளிலும் அதற்காக பாடுபட்டார்கள். அனைவர்களையும் அதன் பக்கம் அழைத்தார்கள். ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு தான், அவங்க தன்னுடைய அஸ்ஹாபுகளுக்கு மத்தியில மிகவும் குணத்தோடு, விட்டு கொடுக்கும் மனப்பான்மையோடு, பண்போடு நடந்து கொண்டாங்க. அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவாங்க, அவங்களோட சேர்ந்து செயல்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது குபாவை கற்றாங்க. மதீனாவில இருந்து ஹிஜ்ரத் செய்து வந்து 2 சஹாபாக்கள் வாராங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை சுமக்கும் பொழுது, நாங்கள் சுமக்கிறோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு வேற கற்களை சுமக்கலாம், நானும் இந்த நன்மையில பங்கு கொள்ள வேண்டியிருக்கிறேன். அத்துடனே உங்களை விட நான் பலகீனமானவன் அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சஹாபாக்களுடன் ஒன்றரை கலந்து வேலை செய்வாங்க. வயுஜீபு தஅவத்தஹும், அவங்க நபி அவங்களை அழைத்தால் ரசூலுல்லாஹ் பதில் கொடுப்பாங்க. வயசூரு மர்லாஹும், அந்த சஹாபாக்கள்ல நோயாளிகளை போய் சந்திப்பாங்க. வயஷ்ஹது ஜனாஇஸஹும், அவருடைய ஜனாசாக்கள்ல கலந்து கொள்வாங்க. வயதுஉ லஹும் வலி அப்னாஇஹிம், நபி அவங்களுடைய உயர் பண்புகள்ல ஒன்று தான்
அவர்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய பிள்ளைகளுக்காக வேண்டியும் துவா செய்வாங்க. சாத் இப்னு உபாதா அல்லது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள சந்திக்க வாராங்க. அவர்களுடைய மகனும் பக்கத்துல இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளைய பக்கத்துல எடுத்துக்கொண்டாங்க. அந்த பிள்ளைக்காக வேண்டி துவா செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல ஹஜ்ரத் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட இருந்த ஏனைய சஹாபாக்களுக்கு கூமு லி சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக வேண்டி எழும்புங்க என்று சொல்லி அன்சாரிகளுடைய தலைவர்களில் ஒருவரான சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலாவுடைய வருகைக்காக வேண்டி எழும்பி நின்றாங்க. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது எழும்ப வேண்டாம் என்று தடுத்தாங்க. வயுஷ்ஃபிகு அலைஹிம், அவர்களோட இரக்கத்துடன் நடந்து கொள்வாங்க. வயுஷ்இரு பி ஆலாமிஹிம் வயஷ்உரு பி ஆலாமிஹிம், மேலும் அவர்களுடைய நோவுகளை அவர்களுடைய வருத்தங்களை கவலைகளை நபி அவங்க உணர்வாங்க. வயன்ஹாஹும் அனில் முபாலகதி ஃபீ மத்ஹிஹி, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லை கடந்து வர்ணிப்பதனை நபி அவங்க தடுத்தாங்க. என்னை நீங்கள் எல்லை கடந்து வர்ணிக்க வேண்டாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதவைகளுடைய ஏழைகளுடைய தேவையானவர்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றும் பண்புள்ளவர்களாக இருந்தாங்க. யஅ்திலு அஃபா அல் முஸ்லிமீன வயஸூருஹும், முஸ்லிம்கள்ல ரொம்பவும் பலவீனமானவர்களிடத்துல வருவார்கள், அவர்களை சந்திப்பார்கள். அவருடைய நோயாளிகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து பணிவிடை கூட செய்வார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸூருல் அன்சார், அன்சார்களின் மீது நபி அவர்கள் அளவு கடந்து அன்பு வைத்திருந்தார்கள். அடிக்கடி அன்சாரிகளை சந்திக்கிறது வழக்கம். ஃபயுஸல்லிமு அலா சிபியானிஹிம், அன்சாரி சஹாபாக்களுடைய சிறுவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். வயம்சஹு பிருஊசிஹிம், பரிவோடு அவர்களுடைய தலைகளை தடவுவார்கள். வயதுலஹும், அவர்களுக்காக துஆவும் செய்வார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் செவிமடுத்திருக்கிறேன். ஒரு நாள் அவர்கள் கூறினார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இதனை சொல்றாங்க, லா தத்ரூனி துபாலிகு ஃபி மத்ஹி, நீங்க என்னை மிகைத்து புகழ வேண்டாம். கமா அத்தரத்தில் நசாரா இப்ன மரியம், மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள் எல்லை கடந்து புகழ்ந்ததை போல என்ன புகழாதீங்க. ஃபஇன்னமா அன அப்துஹு, நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான். ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, அப்துல்லா அல்லாஹ்வுடைய அடியான், அவனுடைய தூதர் என்று நீங்க என்னை சொல்லுங்க என்று புகாரி ஷரீஃபினுடைய ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு தன்னைத்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாழ்த்து கொண்டாங்க. மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கற்றும் கொடுத்தார்கள். இந்த முறையில நீங்க நடந்து கொண்டால் தான் வெற்றி அடைய முடியும் என்கிறதனையும் சொல்லுவார்கள். ஆதிலன் பைனஹும் லா யுஹாபி அஹதன் பிகைரி ஹக்கின், அவர்களுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில நீதமாக நடந்து கொள்வார்கள். யாரையும் எந்த விதமான உரிமையும் இல்லாம அவர்களுக்கு மிகைத்து செல்ல மாட்டார்கள். உடன் ஹஸரத் உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பேசுவாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட முக்கியமான விடயங்கள்ல பேசுறதுக்கு உஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க துணிச்சல் கொள்வாங்க. காரணம், ஹிப்பு ரசூலில்லா, நபி அவங்களுடைய முஹப்பத்துக்குரியவர் என்று அந்த காலத்திலேயே ஹஸரத் உஸாமாவுக்கு அந்த பட்ட பெயர் கொடுக்கப்பட்டது. மஹ்சூமியா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி திருடினாள். அந்த நேரம் அவளுடைய கை வெட்டப்பட வேண்டும், ஆதாரங்களும் நிறுவிட்டது. அவளை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு கூட்டத்தினர், ஏன் மஹ்சூமியா கூட்டத்தை சேர்ந்தவள், குறைஷி வம்சத்துடையவள், ஹஸரத் ரசூலுல்லாஹ்விடத்துல இத பேசுறதுக்கு தஹிதியானவர் ஹிப்பு ரசூலில்லா உஸாமா தான் என்று அவர்களை அனுப்பினார்கள். அவர்கள் அதுல பேச வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தின் நிறம் மாறியது. வகால் அத்தஷ்ஃபவு ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹத், அல்லாஹ் விதித்த தண்டனை அது, அவருடைய எல்லை அது, அதனை
நீங்கள் செய்ய விடாமல் ஷஃபாஅத் செய்வதற்கு பரிந்துரைக்கிறதுக்கு வார்றீங்களா என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எழுந்து நின்று ஒரு உரையை நிகழ்த்தினாங்க. இன்னமா அஹ்லக்கல்லதீன கபலக்கும், அவர்கள் சொன்ன விஷயம்தான் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிக்கப்பட்டதெல்லாம். கானு இதா சரிக ஃபீஹிமுஷ் ஷரீஃபு, அவர்கள கண்ணியமான யாரேனும் திருடிவிட்டால் தரக்கூஹு விட்டுவிடுவார்கள். வைதா சரிக ஃபீஹிமுல் லஈஃபு, பலகீனமானவர்கள் திருடிவிட்டால் அக்காமு அலைஹில் ஹத், அவர்களுக்கு ஹத்தை நிறைவேற்றுவார்கள். வைமுல்லா, அல்லாஹ் மீது ஆணையாக, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத், லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஃபாத்திமா சரிகத், திருடி இருந்தால் லகதஅது யதைஹா, அவளுடைய கையை நான் துண்டிப்பேன் என்ற ஹதீஸும் புகாரி ஷரீஃப்ல பதிவாக்கப்பட்டு இருக்குது. இந்த அளவுக்கு நீதமுடையவர்களாகவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளையின் பொழுது அதனை நிறைவேற்றத்துல மும்முரமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. எனவே இதுல அவங்களுடைய உம்மத்தின் மீது உண்டான கருணைத்தான் எங்களுக்கு சித்தரிக்கப்படுதே தவிர உம்மத்தின் மீது கெடுதியை அல்ல. மாறாக உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை மிதித்து விடக்கூடாது என்பதனை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறையில ஷித்தத்துல் வக்த், அதாவது கடினமான சந்தர்ப்பங்கள், வல்பலா சோதனைகள் நேரக்கூடிய நேரங்களில் எல்லாம் அத்தஸ்லியா வல் அஸா, அவங்க ஆறுதல் சொல்லுவாங்க. ஃபகான யஷ்உரு பி ஆலாமிஹிம், அவருடைய நோவினையை தன்னுடைய நோவினையாக எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, கவலைகளை, சஞ்சலங்களை தன்னுடைய கவலைகள், கஷ்டங்களாக நபி அவங்க மாற்றிக்கொள்வாங்க. இந்த அளவுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு பரிபூர்ணமான தலைவராக, ஒரு வழிகாட்டியாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாங்க. ஹந்தக்குடைய யுத்தத்தின் சந்தர்ப்பம் கடுமையான குளிராக இருக்குது. சஹாபாக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க, பசியும் வாட்டி கொண்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னல் ஐஷா ஐஷுல் ஆஹிரா, யாலா வாழ்க்கை என்கிறது நாளை மறுமையுடைய வாழ்க்கை தான். ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சார்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ அருள் பாலிப்பாயாக, உன்னுடைய கருணையை ரஹ்மத்தை சொரிவாயாக. ஃபகாலு முஜீபீன லஹு, அங்கிருந்த எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் அளித்தவர்களாக, நஹ்னுல்லதீன பாயவு முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நபியே நாங்கள் யார் தெரியுமா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிய உங்களுடைய கரத்துல பைஅத் என்ற உடன்படிக்கை செய்தவர்கள், ஜிஹாது செய்வோம் என்று, எங்களுடைய உடலோடு உயிர் இருக்கும் காலமெல்லாம் நாங்கள் ஜிஹாதுக்காக வேண்டி பைஅத் செய்கிறோம் என்று சொல்லி புகாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் பதிவாக்குகிறது. இதிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது, சஹாபாக்கள் நபி அவர்களுடைய அன்புல எந்த அளவுக்கு கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் கூட அர்ப்பணமானார்கள் என்றால், தன்னுடைய உயிரை கூட நபிக்கு முன்னால் அவர்கள் மதிக்கவில்லை. தீனுக்காக துறக்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன் இந்த அளவுக்கு அர்ப்பணமானாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல எந்த விதமான குறையும் இல்லாத பரிபூர்ணமான நட்பண்புகள் இருந்தது. இன்று எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய அன்பை கூட பெற முடியல. காரணம், எங்களுடைய அஹ்லாக் மோசமானதாக இருக்கு. அதனால எங்களுக்கு நலவு ஏற்படுறது ஒரு பக்கம், கஷ்டம் ஏற்படக்கூடிய நேரத்துல கூட அவங்க வந்து சந்திக்கிறதுக்கும் விரும்பாத ஒரு உறவு முறைத்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்லிஸ்ல கூட ரொம்ப பண்போடு நடந்து கொள்வார்கள். அமரும் பொழுதும் அவர்களுடைய சஹாபாக்களை சமீபத்துல ஆக்கி கொள்வாங்க. அதுல யாராவது ஒரு சிறுவர் இருந்தா அவரை தனக்கு பக்கத்துல பின்னால வைத்துக் கொள்வாங்க. தனக்கு முன்னாலேயும் சில சந்தர்ப்பங்களை ஆக்கின சந்தர்ப்பங்கள் இருக்குது. எந்த அளவுக்குண்டா, வஃபீஹிம் ரஜுலுன் லஹு இப்னுன் ஸகீருன் யஅதீஹி மின் கல்ஃபி லஹரிஹி ஃபயக்உதுஹு பைன யதைஹி, சஹாபாக்கள்ல ஒருவர் ஒரு தடவை தன்னுடைய சிறிய மகனை கூட்டிக் கொண்டு வந்திருந்தாரு. வந்து அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
பின்னால அமர வைத்தார், அல்லது இந்த மனிதனுக்கு பின்னால நபி அவர்களை விளங்காதவாறு முதுகுக்கு பின்னால அமர வைத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிள்ளையை முன்னுக்கு எடுத்து உட்கார வைத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் சிறுவர்களோட அன்புள்ளவர்களாக இருந்தாங்க. அவங்க பூமியில பிறண்டு கொள்ளுவாங்க. சிறுவர்களுக்கு சொல்லுவாங்க, ஒரு கோட்டை இட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து ஓடி வாங்க, வந்து யாரு முதல்ல என்னுடைய மேல விழுகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு இருக்குதுன்னு சொல்லி சில இனிப்பு பண்டங்கள் பரிசுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுப்பாங்க. பிள்ளைகளை முத்தமிடுவாங்க சிறுவர்களை. அதை பார்த்து கொண்டிருந்த அக்ரா இப்னு ஹாபிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு தடவை சொல்றாரு, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்குது, நான் ஒருவரை கூட முத்தமிட்டது கிடையாது. சொன்னாங்க, யாரு பூமியில உள்ளவங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்களோ வானில் உள்ளவர்கள் இவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கைய எங்களுக்கு எவ்வளவு பேசினாலும் பேச முடியாது. எந்த ஒரு பக்கத்திலையும் எந்த விதமான குறைபாடும் வைக்காதவர்கள், பலவிதமான துன்பங்களை சகித்து கொண்டாங்க. பகைவர்களால ஏற்பட்ட இன்னல்கள் ஏராளம். ஆனாலும் எப்பொழுதும் அவர்களும் கூட நண்பர்களாக ஆகும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள் இருந்தது. சொல்லுவாங்க, வீட்டில இருந்து வெளியேறும் பொழுது யாரை பற்றியும் எனக்கு நீங்க சொல்லாதீங்க, நான் என்னுடைய உள்ளத்துல என்னுடைய சஹாபாக்களை பத்தி எந்த விதமான குறைபாடும் நினைக்காதவனாக சந்திக்க விரும்புகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞாபகப்படுத்துவாங்க. நபி அவங்களுடைய வாழ்க்கை எல்லா புறத்திலையும் கற்க வேண்டியிருக்குது. வாழ்க்கை பூராவும் கற்றாலும் கற்று முடிக்க முடியாது. அப்படியான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நானும் நீங்களும் பேசணும், படிக்கணும். அவங்க துனியாவோட எப்படி முஆமலா செஞ்சாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, ஆஹ்ராவுடைய விடயத்துல அவங்களுடைய ஆசை ஆரவங்கள் எப்படி இருந்தது, அவங்களுடைய தொழுகைகள் மற்றும் வணக்க விதிமுறைகள் எப்படி இருந்தது, அது சஹாபாக்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க. வணக்கத்தின் பொழுது தன்னை மாய்த்து கொள்வார்கள், சஹாபாக்களுக்கு பரிவை காட்டுவார்கள். அந்த விஷயத்துல அல்லாஹ் கூட சஹாபாக்களுக்கு இலகுபடுத்தி கொடுத்திருக்கிறான். இப்படியாக நபி அவங்களுடைய பேச்சு, சிறப்பு, அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, இனபந்தங்களை சேர்க்கிறது என்று சமூக வாழ்க்கை, அதுல வரக்கூடிய உடன்படிக்கைகள், எதுல கூட நபி அவங்க குறை வச்சுக்கிறாங்க. எனவே ஹஸரத் ரசூலுல்லாஹ்வை நாங்க படிக்கணும். வாழ்க்கை பூராவும் படித்தாலும் படித்து முடிக்க முடியாது. எங்களுடைய குறுகிய புத்தி சொல்லும், அது சீராவுடைய ஒரு புத்தகம் ஒன்று எடுத்து வாசிச்சா படிச்சிடலாமே என்று. அது ஒரு நாளும் முடியாது என்கிறத மறந்துவிடக்கூடாது. காரணம், ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முற்று முழுதாக அல்லாஹ்வுடைய குர்ஆனாகவே இருந்தது. எனவே நபி அவங்களை பின்பற்றி குர்ஆனை சீரான முறையில் கற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமானவர்களாக நாங்க ஆகிவிடுறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. 71வது ஆயத்துல இருந்து நாங்க கற்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தஃசீர் பாடங்கள் நடத்தும் பொழுது அதிகமான உலமாக்களின் விதிமுறை ஒன்றை நான் பார்த்திருக்கிறேன். அவங்க ஒவ்வொரு சூறாவிலும் சில தேவையான ஆயத்துக்களை தேர்ந்தெடுத்து தான் அந்த பாடங்களை நடத்துவாங்க. குர்ஆனை பொறுத்தவரையில எங்களுக்கு எல்லாமே தேவைத்தான். அதனுடைய தொடர்ல நாங்க போறதுனால ஒரு சூறாவினுடைய உள்ளடக்கம் எப்படி இருக்கிறது என்கிறதுன புரிந்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு தெரியும், நாங்க எந்த ஒரு ஆயத்தையும் விடாமல் அந்த சூறாவினுடைய அனைத்து விடயங்களையும் பரிபூர்ணமாக ஓதிக்கொண்டு படித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில 71வது ஆயத் எங்களை அழைக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, ஹுது ஹெதரக்கும், நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஹுது ஹெதரக்கும் என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஃபன்ஃபிரு சுபாத்தின், கூட்டமாக நீங்கள் பிரிந்து செல்லுங்கள். அதாவது ஃபன்ஃபிரு சுபாத்தின், பகுதி பகுதியாக பிரிந்து செல்லுங்கள். அவின்ஃபிரு ஜமீஆ, அல்லது எல்லோரும் சேர்ந்து செல்லுங்கள்
என்று அல்லாஹ் இங்க பகைவர்களுக்கு இடம் கொடுக்காம உங்களுடைய தற்காப்புக்கு உரிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பல கூட்டங்களாக பிரிந்து யுத்தத்துக்கு செல்லுங்கள், அல்லது எல்லோருமே ஒன்று சேர்ந்து அந்த யுத்தத்துக்கு செல்லுங்கள் என்கிறது ஆயத் குறிக்குது. வைன்ன மின்கும் லமல்ல யுபத்தி அன்ன, ஏனெனில் உங்கள யுத்தத்துக்கு வராம பிந்திரவர்கள் இருக்கிறார்கள். ஃபைன் அசாபக்கும் முசீபத்துன், அந்த யுத்தத்துக்கு போனவர்களுக்கு ஒரு கஷ்டம் நடந்துவிட்டால், ஒரு முசீபத் சம்பவித்து விட்டால், கால கத அன்அமல்லாஹு அலைய, இந்த போகாமல் பிந்தியவர் சொல்லுவாரு, அல்லாஹ் எனக்கு அருள் புரிந்துட்டான், அல்லாஹ் என் மீது அருள் பாலித்து விட்டான். இத்லம் அகுன் மஅஹும் ஷஹீதா, அவர்களோட நான் யுத்தத்துக்கு போகாம இருந்தது என்னை பாதுகாத்து விட்டது, அல்லாஹ்வுடைய அருள் எனக்கு கிடைத்து விட்டது என்றெல்லாம் பேசுவாங்க. இது முனாஃபிக்கீன்களுடைய தன்மைகள். இந்த முனாஃபிக்கீன்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் பேசக்கூடியவைகள் என்ன என்கிறது எல்லாம் வஹி மூலமாக இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கிறார். மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் உஹத் என்ற இடத்துக்கு போர் நிகழ்த்துறதுக்காக வேண்டி வாராங்க. போர் நடக்குது. அப்துல்லா இப்னு உபை என்ற முனாஃபிக் அவனுடைய நண்பர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து பகைவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யாம ஒதுங்கினான். அவனுடைய விடயத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். வலைன் அசாபக்கும் ஃபல்லும் மினல்லாஹி, இப்போ அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து உங்களுக்கு ஏதேனும் ஒரு பாக்கியம் கிடைத்தால், லயகூலுன்ன லயகூலன்ன, இந்த முனாஃபிக்கீன்கள் சொல்லுவார்கள், கல்லம் தகுன் பைனக்கும் வ பைனஹு மவத்தன், அந்த நபிக்கும் அவர்களுக்கும் ஒரு எந்தவிதமான மவத்தத்தும் தொடர்பும் ஏற்படாதத போல அவங்க யாரைத்தனி குந்துமாகும் ஃபௌசன் அலீமா, அவர்களுடன் நானும் சேர்ந்து இருந்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இந்த கனிமத்துல இருந்து பெற்றுக்கொள்ள இருந்துச்சு என்றெல்லாம் அவர்களுக்குள்ள பேசிக்கொள்வாங்க. இது மார்க்கத்தினுடைய உயர்வுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப கட்டத்துல சில விதிமுறைகளை ஏற்படுத்தினார். முனாஃபிக்கீன்கள் அதிகமானவர்கள் பேசிக்கொண்டார்கள், எங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டா இவர்கள் கொடுக்கக்கூடிய வேதனைக்கு நாங்களும் இவர்களை கண்ட இடத்திலேயே அவங்களுடைய படுக்கையில வைத்து அறுத்து போட்டுடுவோம் என்றெல்லாம் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு இன்னும் யுத்தம் செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்தல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய கட்டளைக்குத்தான் வழிபட வேண்டும், பொறுமையா இருங்க என்றெல்லாம் நபி அவங்க சொல்லுவாங்க. எப்ப அல்லாஹ் யுத்தத்தை விதியாக்கினானோ அந்த நேரம் அவர்கள் அதுல கலந்து கொள்ளாம நயவஞ்சக தன்மையோட அவங்களுடைய பொருள் ஆசையில இப்படியாக அவங்க பேசுவாங்க என்ற விடயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுதும் மார்க்கத்துக்காக எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதற்கு நாங்கள் வெளியாகும். அல்லாஹ் வெளியாகிறது சொல்றான், இன்ஃபிரு, நீங்கள் வெளியாகி செல்லுங்கள். பல ஆயத்துகள் அப்படி வந்து சூரா தௌபாவுடைய ஆயத்து எங்களுக்கு தெரியும். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வ திகாலா, உங்களுடைய வறுமையில செழுமையில இலகுல கஷ்டத்துல நோயில ஆரோக்கியத்துல எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி செல்லுங்க என்று சொல்லப்படுது. இன்றைக்கு மார்க்கத்துடைய சில விடயங்களுக்காக வேண்டிய அழைப்புகள் விடுக்கப்படுது. எங்களை தேற்றிக்கொள்வதற்காக தஸ்கியாக்களுக்கு அழைக்கப்படுது. ஆனா இவைகள் எதுக்குமே நாங்கள் தயாரில்லை. எங்கள கையளவு பேர்தான் இன்றைக்கு ஓரளவு மார்க்கத்தை விளங்கணும், குரானை படிக்கணும், அதன் பிரகாரம் வாழணும் என்று ஆசை கொண்டிருக்கிறான். அதிகமாக படிக்கக்கூடியவங்களிடத்திலேயும் வாழ்க்கை கிடையாது. இவைகள் எதுவுமே எங்களுடைய வெற்றிக்கு வழி இல்லை. எங்களுடைய களிமாவை எங்களுடைய தீன உயிர்ப்பிக்கிறதுக்கு எந்த விதத்துல கையால இயலுமோ அந்த விதங்களில் எல்லாமே நாங்க முன்வர வேண்டும் என்கிறதைத்தான் இந்த ஆயத்தங்களுக்கு சொல்லுது. தொடர்ந்தும் ஃபல்யுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ் அல்லதீன யஷ்ரூனல் ஹயாத்த துன்யா பில் ஆஹிரா, நாள மறுமையை நாடாது வெறுமனே துனியாவை மட்டும் நாடி
அதாவது யஸ்ரூனல் ஹயாத் துன்யா பில் ஆஹிரா, ஆஹிராவுக்காக அவர்கள் கொடுக்காம ஹயாத்து துன்யாவை விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆஹிராவுக்கு பகரமாக துனியாவுடைய வாழ்க்கைய அவர்கள் விலை கொடுத்து வாங்குறாங்களே, அப்படியானவர்களுடன் நீங்கள் சண்டையிடுங்கள். வமையுகாத்தில் ஃபீ சபீலில்லாஹ், யாரு அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்கிறார்களோ, சண்டை இடுகிறார்களோ, அவர்கள் ஃபயுக்தல் அவ் யக்லிப், ஒன்று கொல்லப்படுவாங்க அல்லது வெற்றி பெறுவாங்க. ஃபஸௌஃப நுஅதீஹி அஜ்ரன் அதீமா, இந்த ரெண்டுல எது நடந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் மகத்தான கூலியை கொடுப்போம். வெற்றி பெற்றாலும் அவர்களுக்கு மகத்தான கூலிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். துனியாவிலும் அவர்களுக்கு நலவுகளுக்கான கிடைக்கும். அத்துடனே அவர்கள் ஷஹீதானாலும் நாள மறுமையில அவங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. இந்த இரண்டை தவிர வேற எதையும் நாடக்கூடாது என்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் எச்சரிக்கையும் செய்கிறான். மேலும் தொடர்ந்து வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? வல் முஸ்தலஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தானி அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கர்யத்தில் லாலிமி அஹ்லுஹா வஜஅல் லனா மின் லதுன்க வலியா வஜஅல் லனா மின் லதுன்க நசீரா. இங்க அல்லாஹ் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பலகீனமானவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில ரொம்ப அவதிப்படுகிறாங்க. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பலகீனமானவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்வின் பாதையில நீங்க ஏன் யுத்தம் செய்யாம இருக்கிறீங்க என்று அல்லாஹ் கேட்கிறார். இன்றைக்கும் கூட எங்களுக்கு தெரியும், கஸால, பலஸ்தீன்ல ரொம்பவும் அவதிப்படுத்தப்படுறாங்க. முழு உலகத்தை நோக்கி அல்லாஹ் கேட்கிறான். முஸ்தலஃபீன், அதாவது பலவீனமானவர்கள், மினர் ரிஜால் ஆண்கள்ல, வன் நிசா பெண்கள்ல, வல் வில்தான் சிறுவர்கள் சிறுமிகள்ல இவங்க அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வமாலக்கும் லா துகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், இந்த நேரத்துல நீங்க எல்லாரும் உங்களுடைய சுதியில இருக்கிறீங்க, நீங்க உங்களுடைய இன்பங்களை அனுபவிக்கிறீங்க. ஏன் இவர்களுக்காக வேண்டி நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யாம இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன நேர்ந்துட்டது என்று தான் அல்லாஹ் இதுல கேட்கிறான். இந்த வேதனை தாங்க முடியாம இந்த பலவீனமானவர்களும் ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் அல்லதீன யகூலூன சொல்கிறார்கள், ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கர்யத்தில் லாலிமி அஹ்லுஹா, யா அல்லாஹ் இந்த அநியாயம் செய்யக்கூடிய மக்கள், இந்த ஊரு அதுல வாழக்கூடியவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், இங்க இருந்து எங்களை நீ வெளியேற்றிடு, எங்களை நிம்மதியான ஒரு இடத்துல வாழ செஞ்சிடு. வஜல்லனா மின் லதுன்க வலியா, உன்னுடைய புறத்துல இருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாவலரை ஏற்படுத்தித்தா. வஜல்லனா மின் லதுன்க நசீரா, மேலும் உதவியாளர்களை உண்டாக்கித்தா என்று இந்த பலகீனமானவங்க சொல்றாங்க. முஸ்தலஃபீன், இந்த பலகீனமானவர்கள் மக்காவுல குடியிருந்து கொண்டு அவங்க தன்னுடைய பிறந்த இடத்துல வாழ்றதுக்கு விரும்புறாங்க. இஸ்லாத்தை சேர்ந்தவங்க, ஆனாலும் ஹிஜ்ரத் செய்து மதீனா நகருக்கு போய்விட வேண்டும் என்று சொல்லி அவங்க விரும்புறாங்க. அதைத்தான் இந்த அநியாயக்கார கர்யா கிராமத்துல இருந்து, ஊர்ல இருந்து எங்களை வெளியேற்றிடு, எங்களுக்கு ஹிஜ்ரத்தினுடைய பாக்கியத்தை தா. ஹிஜ்ரத் என்கிறது அனைத்தையும் விட்டுட்டு போறது, உடைமைகள், சொத்து செல்வங்கள், இருப்பிடங்கள் எல்லாமே விட்டுட்டு வெற்ற வெறுமனே போகக்கூடிய இடம். என்றாலும் ஈமானுடைய பலமும் வலிமையும் எந்த அளவுக்கு அல்லாஹ் இடத்துல துவா கேட்க செய்து இந்த அநியாயக்காரர்களுடைய அனைத்து விடயங்களை விற்றும் எங்களை பாதுகாத்து ஹிஜ்ரத்துடைய பாக்கியத்தை தா, நாங்க ஈமான பாதுகாத்து கொண்டு வெளியேறுகிறோம் என்று அவங்க கேட்கிறாங்க. மதீனாவுக்கு போக விடாம தடுக்கப்படுறாங்க. மக்கத்து முஸ்லிக்கீன்கள் தடுத்து வைத்திருக்கிறது மட்டுமில்லாம அவங்களை இஸ்லாம் மார்க்கத்தை விட்டியே வெளியேறுவதற்கு உண்டான எல்லா விதமான நோவினைகளும் துன்பங்களையும் கொடுக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. இதனால இந்த அநியாயக்காரர்கள் என்று அவர்களை மூமின்கள் அழைத்ததனை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
அந்த அக்கிரமம் அங்குள்ள முஸ்லிம்களை தான் குறித்தீர்கள். அல்லாஹ் அவர்களை பற்றித்தான் அக்கிரமக்காரர்கள் என்று சொல்றான். அல்லாஹ் தாலாவுக்கு அவங்க இணை வைக்கிறது, அநீதி செய்யறது, மூமின்களை தொந்தரவு செய்யறது, இதெல்லாம் அந்த அக்கிரமத்துக்குள்ள சேர்ந்து இருக்கிறது. ஹிஜ்ரத் செய்ய முடியாம முஷ்ரிக்குகளால நெருக்கடி செய்யப்பட்டு கொண்டிருக்கிற மூமின்கள் கேட்ட இந்த துவாவை அல்லாஹ் தாலா ஒப்புக்கொண்டுட்டான். மக்கா நகரத்துல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்திலேயே ஹிஜ்ரத் செஞ்சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கமா நகரத்தை கைப்பற்றி ஃபதுஹு மக்காவை அடைந்த நேரம் தான் அவங்களுக்கு பாதுகாப்பையும் உதவியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். அதுவரைக்கும் அவர்கள் பலவிதமான துன்பங்களை சகித்தார்கள். அல்லாஹ் எந்த அளவுக்கு அவர்களை பொருந்து கொண்டான் என்றால், அவர்கள் கேட்ட துவா, அவர்கள் பட்ட வேதனையையும் அவனுடைய வஹீல, அது கலாமே கதீம்ல அல்லாஹ் உள்ளடக்கி அப்படியானவர்களுடைய விடயங்களை ஆரம்பத்திலே தயார் செய்துட்டான் என்றா அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமானவர்களாக இருந்திருப்பார்கள் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லதீன ஆமனு யுகாத்திலூன ஃபீ சபீலில்லாஹ், கலிமாவை உயர்த்துவதற்காக, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் புரியக்கூடியவர்கள் தான் மூமின்கள். வல்லதீன கஃபரு யுகாத்திலூன ஃபீ சபீலித் தாகூத், காஃபிர்கள் அவர்கள் தாகூத்துடைய ஷைத்தானுடைய வழியிலே யுத்தம் செய்வார்கள். ஃபகாத்திலு அவுலியா அஷ்-ஷைத்தான், அல்லாஹ் எங்களை மோட்டிவேட் பண்றான், உற்சாகமூட்டுறான். இந்த ஷைத்தானுடைய நண்பர்களை நீங்க வெட்டுங்க. இன்ன கைத ஷைத்தானி கான லஈஃபா, ஷைத்தான் உடைய அனைத்து சூழ்ச்சிகளும் பலவீனமானது. மார்க்கத்துக்கு வெற்றி அளிக்கிறதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறவங்களுக்கு அல்லாஹ் தாலா உதவி செய்யறான். ஷைத்தானுடைய பாதையில யுத்தம் செய்யறவங்களுக்கு ஷைத்தான் உதவி செய்யத்தான் செய்கிறான். அல்லாஹு தாலா யாருக்கு உதவி செய்யறானோ அவர்களை மிகைத்தவர்கள். ஷைத்தானின் உதவி ரொம்ப பலகீனமானது என்கிறது தான் இந்த ஆயத் சொல்லுது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நானும் என்ற தாயாரும் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறத மாதிரி பலகீனவர்களில் சேர்ந்து இருந்தோம். இந்த ஆயத்துல கண்ட துவாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு சிலருக்கு மக்கமா நகரத்தை விட்டும் வெளியேற செல்வதற்கு வசதியை கொடுத்தான். மற்றும் சிலர் மக்கா நகரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வெற்றி கொள்ளப்படும் வரைக்கும், மக்கா நகரம் ஹஜ்ரத் ரசூலுல்லாவால் வெற்றி கொள்ளப்படும் வரைக்கும் அங்கே தங்கியிருந்தாங்க. மக்காவை வென்ற பிறகு அத்தாப் இப்னு உசைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபிய நியமித்து அநியாயம் செய்தவர்களிடம் பகரம் வாங்கி அநியாயம் செய்யப்பட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்குமாறு உத்தரவிட்டாங்க. மக்கா நகரிலேயே இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதனை பெற்றுக் கொடுத்தாங்க. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த விஷயத்தை ரிவாயத்து செய்றாங்க. இப்படித்தான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இழந்தவைகளை மீட்டிக் கொடுப்பான். யாரு உற்சாகத்துடன் உத்வேகத்துடன் ஈமானுடைய உறுதிப்பாட்டுடன் சோதனைகள் வரும் பொழுதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ரசூலாவுடைய வார்த்தைகளை முன்வைத்து செயல்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமான வெற்றியை கொடுப்பான். அலம் தர இலல்லதீன கீல லஹும் குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கைகளை யுத்தம் செய்வதை விட்டு தடுத்துக் கொள்ளுங்கள். அலம் தர இலல்லதீன கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்டது குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை யுத்தம் செய்வதை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள். வ அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிறைவேற்றுங்கள். வ ஆத்துஸ் ஸகாத்த, ஜகாத்தை கொடுங்கள் என்று நாங்க யாருக்கு சொன்னோமோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? யாருக்கு இப்படி சொல்லப்பட்டதோ அவர்களை நீங்கள் பார்க்கவில்லையா? உத்வேகம் இருக்கிறதை போல காண்பித்தாங்க. எங்களுக்கு வேதனை செய்யப்படுது, நாங்க யுத்தம் செய்யணும். அந்த நேரம் அல்லாஹ் சொன்னான், இல்ல இல்ல, இப்ப யுத்தம் செய்யவான. குஃபு ஐதியக்கும், உங்களுடைய கரங்களை யுத்தத்தை விட்டும் தடுத்துக்கோங்க. வாகிமுஸ்ஸலா, நீங்க தொழுங்க. வாத்து ஜக்கா, ஜக்காத் கொடுங்க என்று அல்லாஹ் ஏவினான். இப்போ
இவங்க யுத்தத்துக்கு ஆசை வச்சாங்க. ஃபலம்மா குதிப அலைஹிமுல் கிதாலு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிறகு இவங்க ஆசை வச்சதுக்கு ஏற்ப கிதாலை யுத்தத்தை கடமையாக்கினான். இதா ஃபரீக்கும் மின்ஹும் யக்ஷௌன நாஸ கஹஷ்யத்தில்லா, எப்ப யுத்தம் கடமையாக்கப்பட்டதோ அவர்கள் அதனை செய்ய விரும்பல, பின்வாங்கினாங்க. எந்த அளவுக்குண்டா அல்லாவுக்கு பயப்படுறதை போல மனிதர்களுக்கு பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இதன் ஃபரீக்கும் மின்ஹும், அந்த யுத்தத்துக்கு ஆசை வைத்தவர்கள் ஒரு கூட்டம், யக்ஷௌன நாஸ, மக்களை பயந்தார்கள், கஹஷ்யத்தில்லா, அல்லாவை பயப்படுவதை போல், அவ் அஷத்த ஹஷ்யா, அல்லது அதை விடவும், அல்லாவுக்கு பயப்படுவதை விடவும் மக்களுக்கு பயப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். மேலும் சொல்லலானார்கள், வகா